மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த சிம்பிள் இருக்கும். மருத்துவத்தில் நீங்கள் நிறைய டாக்டரோட இதிலலாம் பார்த்துங்க, அந்த 2 பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா, இப்போ அம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாம்பு தலை இருக்கும். ஸோ யாருக்கிட்டெல்லாம் பாம்பு இருக்கோ அவங்கெல்லாம் வழிபாடு பண்ணால், இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, நிறைய பேர் கடனால் அவதிப்படுவாங்க. கடன் தீர்க்க முடியாத கடனில் இருக்கும். என்ன சார் பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு விளக்கு ஏற்றுறீங்க, எந்த அளவுக்கு நெருப்பு ஏற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் நான் மற்ற மதங்களை பற்றி சொல்கிறேன்னு தவற எடுத்துக்க வேண்டாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரபல பரிகார ஸ்பெஷலிஸ்ட் சூரத் பாலா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். பொதுவாக நிறைய ஜோதிடர்கள் பேசி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த தோஷமா, நீங்கள் போய் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனையா, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, பாம்பு புத்தாண்ட விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலுமே பாம்பை புத்து மையமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது ராகு கேது சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பாம்பை புத்த ஒரு பெரிய மையமாக கொண்டு அதை வச்சு நிறைய பரிகாரங்கள் ஏன் சொல்கிறீங்க? இதில் ஒரு பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு கேது இருக்குல்ல, ராகு கேது தான் நம்மளோட தாத்தா பாட்டி. உங்களோட தாத்தா, உங்களோட பாட்டி, உங்களோட அப்பாவோட தாத்தா, அம்மாவோட தாத்தா, இதுதான் ராகு கேது. ஸோ இந்த ராகு கேது தான் பாம்பு. ராகு எதுனாலே தலை இல்லாத கிரகம், வால் இல்லாத கிரகம் சொல்லுவாங்க. ஸோ பாம்புக்கு ஏன் நம்ம பரிகாரம் பண்ணுறோம், பாம்பு புத்துக்கு ஏன் போய் இது பண்ணுறோன்னா, ராகு கேதுவை சாந்தி பண்ணுறதுக்கு தான். ஸோ இங்கே ராகு கேது தான் சைலண்ட்டாக இங்கே வேலை செய்யுது. அதே மாதிரி இந்த மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த சிம்பிள் இருக்கும். மருத்துவத்தில் நீங்கள் நிறைய டாக்டரோட இதிலலாம் பார்த்துங்க, அந்த 2 பாம்பு பின்னிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா பாம்பு கிடையாது, அது குரோமோசோம்ஸ். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற குரோமோசோம் இருக்குல்ல, 23 குரோமோசோம் ஆண்கிட்ட இருந்தும் 23 குரோமோசோம் பெண்கிட்ட இருந்து வரதான் ஒரு உயிர் உருவாகுது. ஸோ இதுதான் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ராகு கேதுவோட ஆசீர்வாதம் இல்லாமல் குழந்தை பிறக்காது. இப்போ நிறைய பேருக்கு மிஸ்கரேஜ் ஆகுது, குழந்தை கருவில் தங்க மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு ராகு கேதுக்கு தான் மெயின் ரூல் பண்ணுது. ஸோ யார் ஒருத்தர் பாம்பு கரெக்டாக வழிபாடு பண்ணுறாங்க, பாம்புக்கு சரியான பரிகாரங்களை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்குது. ஸோ இந்த பாம்புக்கு பரிகாரம், பாம்புக்கு புத்துக்கு பால் ஊற்றுங்க சொல்கிறது காரணமே, அந்த முன்னோர்கள் சாபம் இருந்தால் நிவர்த்தி ஆகணும், ராகு கேதுக்கள் ஏதாவது தோசை இருந்தால் நிவர்த்தி ஆகணும், தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்தால் சரியாகணுங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறது. அதே மாதிரி பாம்பு தலைமையில் இருக்கிற மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இப்போ அம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாம்பு தலையில் இருக்கும். ஸோ யாருக்கிட்டெல்லாம் பாம்பு இருக்கோ அவங்கெல்லாம் வழிபாடு பண்ணால் குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம். ஓகே, இப்போ பாம்பு புத்துக்கு எதுக்கு சார் பால் ஊற்ற சொல்கிறாங்க? பாம்பு புத்துக்கு ஏன் பால் ஊற்ற சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய பேருக்கு பாம்பு புத்துக்கு பால் ஊற்ற சொல்ல மாட்டேன், பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை மாற்றி யோசிக்கணும். பாம்புக்கு போய் பால் வைக்கிறத விடவும் பால் அபிஷேகமாக பண்ணும்போது அது நிறையா நல்ல விஷயத்தை பண்ணும். அதே மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா சாதாரண நாளில் பண்ணக்கூடாது, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நல்ல நாள் பார்த்து பண்ணணும். அப்போ பண்ணும்போது பரிகாரம் உடனே வேலை செய்யும். அதே மாதிரி மேக்சிமம் நீங்கள் செய்கிறது எல்லாமே பஞ்சமி, நாகபஞ்சமி, அந்த மாதிரி திதி பார்த்து பண்ணணும். ஸோ திதி பார்த்து, நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து பண்ணும்போது அது மேலும் 100% பலனை கொடுக்கும். என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், யார் பண்ணாலும் பரிகாரம் சக்ஸஸ் ஆகாது, கரெக்டான நாள் பண்ணணும். கரெக்டான நாள் பண்ணணும்னா கரெக்டான நேரத்தில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, நிறைய பேர் கடனால் அவதிப்படுவாங்க. கடன் தீர்க்க முடியாத கடனில் இருக்கும். என்ன சார் பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 11 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே கடனை திருப்பி கொடுத்தா எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் அடைஞ்சிடும். குளிகை நேரத்துலையா? குளிகை நேரம் கிடையாது, குளிகை யமகண்டம்லாம் கிடையாது. இது கோல்டன் ரூல்ஸ், சித்தர் வழி பரிகாரம். எப்படி அது? காலையில் 11 மணிலேருந்து 11 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே கடனை திருப்பி கொடுத்தா கடன் அடைஞ்சிடும். அந்த நேரத்தில் எந்த ஆள்கிட்ட போய் நம்ம கொடுக்குறது? யார்கிட்ட கடனை வாங்கியிருக்கோமோ அவங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ அவங்ககிட்ட சொல்லிடணும், சார் நான் 11 மணிக்கு வரேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 50,000 பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைமில் கொடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் அடைஞ்சிடும். இது நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த பரிகாரத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி 50 லட்ச ரூபா கடன் அடைச்சிருக்காரு நம்ம கஷ்டம். இது கடன். இப்போ வேற என்ன விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணணும்? அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பணம் தங்க மாட்டேங்குது, பணம் செலவாகிட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை
ஓகேவா? வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 9 மணி 10 நிமிஷத்துக்குள்ளே பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா பணம் நிறைய சேரும். இது வந்து சீக்ரெட்டான விஷயம். அந்த 10 நிமிஷம் வரைக்கும் தான் டைம். அதுக்கு மேலே போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது. கரெக்டாக 9 மணிக்கு போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லையா பேங்க்கு திறக்கலை அப்படின்னா கூகுள் பேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நிறைய பெண்கள் வயசானவங்களை சொல்கிறேன், இப்போ இருக்க ஆளுங்க பூமருங்க, பழைய காலத்து ஆளுங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள்லாம் செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு எல்லா நாளுமே ஒன்று தான். அதுவும் செவ்வாய்க்கிழமை எனக்கு ரொம்ப ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ செவ்வாய்க்கிழமையில தான் நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஏன் செவ்வாய்க்கு அவ்வளோ பவர்? இல்லை மேடம், செவ்வாய்க்கு வந்து கெடுதலான கிரகம் கிடையாது. செவ்வாயோட பேரே மங்களகாரகணம் தான். ஸோ 7 கிழமையும் நமக்கு நல்லது பண்ணுறது தான் படைக்கப்பட்டிருக்கு. 7 கிழமையும் எல்லா கிரகமும் நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சுபகிரகம் பாவகிரகம்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம்ல, அதுவே தப்பு. செவ்வாய் பாவகிரகம் கிடையாது, சனி பாவகிரகம் கிடையாது. ஏன்னா சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அந்த கிரகமே தவிர அந்த கிரகம் பாவகிரகம் கிடையாது. நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க பாவகிரகம்னு சொல்லி உருவகப்படுத்தப்படுகிறது. மற்றபடி 7 நாளும் நல்ல நாள் தான், 9 கிரகமும் நல்ல கிரகம் தான். ஸோ செவ்வாய்க்கிழமையில தாராளமாக நல்ல விசேஷம் நிறைய பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் நார்த்து சைடில் செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் பண்ணுறாங்க. புத்துக்கு போய் ஏன் சார் விளக்கேற்ற சொல்கிறாங்க? பொத்துக்கு போய் விளக்கேற்ற சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, விளக்குங்கிறதே ஒரு புனிதமான விஷயம், மகாலட்சுமியோட அம்சம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விளக்கு ஏற்றுறீங்களோ, எந்த அளவுக்கு நெருப்பு ஏற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஸோ அதனால தான் வந்து நான் மற்ற மதங்களை பற்றி சொல்கிறேன்னு தவிர எடுத்துக்க வேண்டாம். கிறிஸ்டியனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நெருப்பு வழிபாடுகள் இருக்குது. ஸோ நான் மதங்களை தாண்டி ஏன் நான் யோசிக்கிறேன் அப்படின்னாக்க, நெருப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. நெருப்பு மூலியம் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணும்போது, வழிபாடுகள் பண்ணும்போது சீக்கிரமாக அது உங்களுக்கு நன்மையை கொடுக்குது. ஸோ எந்த ஒரு மதத்தையும் நம்ம தாழ்த்தி சொல்லலை, எல்லாமே உயர்வாக தான் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பாம்பு புத்து பரிகாரம் மற்றும் ஒரு சில விஷயங்கள் கடன் அடையிறதுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி மேடம்.